வணக்கம். இது வன்லங்காவின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகளை ஆயுதமேந்த தூண்டிய முக்கிய புள்ளி. அனுர அரசாங்கமும் அதே வழியில். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய நியமித்த 53,000 அரச நியமனங்கள். எழுந்துள்ள குற்றச்சாட்டு. வெளிநாடுகளில் வேலை தேடும் இலங்கையர்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். போலீஸ் மா அதிபரின் செயற்பாடுகள் குறித்து அதிருப்தி வெளியிடும் நாமல். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஜனாதிபதிக்கு அனுப்பிய அவசர கடிதம். நாடு திரும்பும் இலங்கையர்களுக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கிடைக்க உள்ள வசதி. தமிழின படுகொலைக்கான சர்வதேச விசாரணையை மூடிமறைக்க மறைமுக நடவடிக்கை. பண்டிகை காலத்தை முன்னிட்டு தொடருந்து சேவை. இனி விரிவான செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகளை ஆயுதமேந்த தூண்டிய முக்கிய